ஆராதனை ஆசீர்வதிக்கிறீர்கள். हम सब प्रार्थना करेंगे परमेश्वर आराधना को आशीष दें। பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திர, ஜெபம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கிருபை இருக்கிறீர்கள். गाने वाले गीतों में और स्तुति प्रशंसा में उनका कृपा रहेगी। தேவன் நம்மோடு பேசும்படியாக परमेश्वर से बात करने के लिए அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கிறதற்கு और उनकी धीमी आवाज हमारी कानों में सुनने के लिए ஆண்டவர் உதவி செய்யும்படியாக परमेश्वर सहायता करने के लिए வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக आने वाले लोगों को जल्दी लेकर आने के लिए எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். हम सब उनकी ओर देखेंगे। Praise the Lord. நன்றி ராஜா. Hallelujah. Hallelujah. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பான தேவனே, உமக்கு நன்றி ராஜா. அருளே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. Hallelujah. ஆமென், 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 ஆமென். வார்த்தையில் உண்மையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Amen. Praise the Lord. Amen. வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அழகூற்றும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அழகூற்றும் ஐயா, அழகூற்றும் அபிஷேகம் வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அழகூற்றும் ஐயா, அழகூற்றும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அழகூற்றும் ஐயா, அழகூற்றும். நன்றி ராஜா. எங்களிடத்தில் இது आप हमारे बीच आइए, எங்களோட நீர் பேசும், आप हमसे बात कीजिए எங்களை உறவிசை அழகூற்றும், और हमारे अंदर वापस से उस अग्नि को जलाएं। எங்களிலே ஆவியில் எங்களை பலப்படுத்தும். हमें आत्मा में बल दीजिए। அன்பின் பரலோகத்தின் நேச பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आशीष के अच्छे सुबह की घड़ी के लिए धन्यवाद அவன் करते हैं। கிருபையாய் கடந்த போது நாட்கள் முழுவதும் தேவனே கர்த்தர் எங்களை கற்பனைகளை कृपा பாதுகாத்தீர். से पिछले दिनों आपने हमें संभाला। ஒரு விஷயம் இந்த காலவேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். इस सुबह की समय में आपकी ओर देखने के लिए आपकी कृपा के उसके लिए இது धन्यवाद। கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களை குருவோம் என்கிற வார்த்தை பிராரமாய் ये परमेश्वर ने बनाया दिन है, इसमें मंगल के आनंदित होकर उस वचन के अनुसार நாங்கள் ஒரு விஷயம் ஆவியிலே வளரடை எங்களுக்கு கிருபை செய்யும். हम आत्मा में बल पाने के लिए आप कृपा கர்த்தரே कीजिए। ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னார். परमेश्वर आत्मा जहाँ वहाँ छुटकारा ऐसा था। இருபத்தேழு நீர் ஆசீர்வாதம். आप हमारे बीच आए। ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லிக்கிறோம். आराधना के हर एक भाग में आप जिम्मेदारी लीजिए। பாடுகிற பாடலை ஆசீர்வதி, गाने वाले गीतों को आशीष
ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் பாட எங்களுக்கு கிருபை செய்யும். आत्मा और सच्चाई से गाने के लिए आप कृपा कीजिए। துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். स्तुति प्रशंसा को आशीष कीजिए। விசேஷமாய் சங்கீத பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். विशेष रूप से भजन संगीता के लिए प्रार्थना நல்ல करते हैं। சங்கீத பகுதிக்கு தாரும். अच्छा भजन संगीता में ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके वचन के लिए प्रार्थना करते हैं। சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறது வார்த்தைக்கு நாங்கள் आपको दास सुनेगा उस वचन के अनुसार। நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். आप कहिए हम सुनेंगे। கடவுளுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். और जो आए उनके लिए இன்னும் धन्यवाद। வரவேண்டிய பிள்ளைகளுக்காக கொண்டுவார். और जो आने वाले उन्हें भी लेकर आए। தேவ கரம் எங்களிடத்தில் இருக்கிறது. परमेश्वर का हाथ हमारे बीच है। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். आमीन। சில பாடல்கள். हम कुछ गीत गाते हैं। இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். मनुष्य के बीच परमेश्वर जो है वो वास करते हैं। இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். मनुष्य के बीच परमेश्वर जो वास करते हैं। மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் ஆபரிக்கும் சகலே நாம் ஜனத்தாய் மத்தியிலார். தேவன் ஆதரிக்கும் சகலே நாம் ஜனத்தாய் மத்தியிலார். தேவன் நாமத்திலே தேவனாயிருந்து யாரையும் உரைக்கிறாரே. தேவன் நாமத்திலே தேவனாயிருந்து யாரையும் உரைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாயிருக்கும் ஜனங்களை தாழ்த்திக்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாயிருக்கும் ஜனங்களை தாழ்த்திக்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிழ்வேலே பூரணமே மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிழ்வேலே பூரணமே மகாபரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீந்தினதே. எங்கும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீந்தினதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சிறியோரே வாசலே ஜீவதேவனை நேசிக்கிறார். சிறியோரே வாசலே ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகும் தேவமே சுவிசேஷங்களே உயர்த்திடுவோம் உம்மையே.
சீர்மிகும் பெருமை சுவிசேஷங்களை உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரின் நடத்தின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் நடத்தின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உன்னோடியை சுவரு முளை கல்லாய் சீயோனிலே. உன்னோடியை சுவரு முளை கல்லாய் சீயோனிலே. வாசம் செய்கிறோம் உன்னத சிகரமதை தந்தையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்கிறோம் உன்னத சிகரமதை தந்தையோடு நாம் நாடிடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. Praise the Lord. Hallelujah. 425 பாடல் பாடுவோம். எக்கால சத்தம் வாரில் தொழுகிறது, என் இயேசு மகாராஜனாய் வந்திடுவார். Praise. சத்தம் வாரில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். சத்தம் வாரில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். மனமும் பூமியும் மாறிடுதோ, அல்லவர் வாக்குதம் மாறிடாதே. மனமும் பூமியும் மாறிடுதோ, அல்லவர் வாக்குதம் மாறிடாதே. தேவதூதன் பாடல் துதிக்க, தேவனாரையில் தரிசிப்போமே. தேவதூதன் பாடல் துதிக்க, தேவனாரையில் தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கண்ணிலே நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிலே நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணில் கவலை அங்கேயுள்ளே, கர்த்தராலே கிடைச்சவராமே. கண்ணில் கவலை அங்கேயுள்ளே, கர்த்தராலே கிடைச்சவராமே. கால சத்தம் வானில் தொழுகிறவே, இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொழுகிறவே,
இயேசு மாறாததை வந்திடுவார். கர்த்தரின் பிள்ளையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். வேளையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலங்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு பாடிடுவோம். பலங்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடு பாடிடுவோம். தாழ சத்தம் அழைப்பதை கேளவே. இயேசு மாறாததை வந்திடுவார். தாழ சத்தம் அழைப்பதை கேளவே. இயேசு மாறாததை வந்திடுவார். கள்ளர்கள் அளவில் அன்புமிகள். கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் அளவில் அன்புமிகள். கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரை வாழும் வாஞ்சையை தீரம். கருத்துடன் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தரை வாழும் வாஞ்சையை தீரும். கருத்துடன் நாம் நிலைத்திருப்போம். ஞான சத்தம் அறிந்தொழிக்கிறது. இயேசு மாறாததை வந்திடுவார். ஞான சத்தம் அறிந்தொழிக்கிறது. இயேசு மாறாததை வந்திடுவார். அல்லேலூயா. ஒரே பாடலை பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆராதிக்கின்றோம். एक और गीत गाएंगे कि पिता तेरा आराधना करते हैं और यीशु तेरा आदर करते हैं। பாடலை பாடினார். ये गीत का था परमेश्वर कुमार। பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டேன். மறுபடி பிறக்க வைத்தேன். மகனாக தெரிந்து கொண்டேன். மறுபடி பிறக்க வைத்தேன். ராஜாக்களும் நாங்களே. ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே. ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே. சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே. சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம்.
செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சூத்திரமும் கடவும் அல்லவையும் கடவும். சூத்திரமும் கடவும் அல்லவையும் கடவும். மாட்சிமையும் துதியும் எல்லா மாட்சிமையும் துதியும் ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது பரிசெயலாம் ஜெயசத்தியமானவைகள். உமது பரிசெயலாம் ஜெயசத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஜெயசத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஜெயசத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
through, I'm breaking through, and sailing through. Breaking through, this way, I'm breaking through, I'll be on the way, and sailing through. I'll be on the way, and sailing through. I'm breaking through, I'm breaking through, and sailing through. We are breaking through, I'm breaking through, and sailing through. Hallelujah. Praise the Lord. Amen. Hallelujah. மனுஷன் गीत इस प्रकार कहता है நீர் என்னை மகனாக தெரிந்து कि तूने मुझे बेटा करके चुना, நீர் என்னை மகளாக தெரிந்து கொண்டீர். तूने मुझे बेटी करके चुना। நாங்கள் ராஜாக்களாக இருக்கிறோம், हम राजा हैं நாங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறோம். और हम याजक हैं। அவர் சகலத்தையும் படைத்தவர் தேவன். वो सर्व सृष्टि के कर्ता அவர் है மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். और वो महिमा के योग्य है। எல்லாம் தோத்திரமும் கனமும் வல்லமையும் எல்லாம் அவருக்குரியது. सारा स्तुति आदर और महिमा सभी उन्हीं का है। பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி நாம் वो பாடினோம். पवित्र पवित्र ऐसा हमने ஆமென். किया அவருடைய செயல்கள் ஆமென் அதிசயமானவை. और उनके जो कार्य वो है वो अद्भुत है அவருடைய வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். और उनके जो सारे रास्ते वो सत्य है। ஆம், அவர் ஒரு ஸ்தோத்திரம் சத்தியமான ஒரு தேவன், वो एक सच्चाई के परमेश्वर है। உண்மையான ஒரு தேவன். वो सच्चाई के परमेश्वर நானே है। வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறார். मैं ही मार्ग आमेन। सत्य और जीवन ऐसा ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ऐसे परमेश्वर का हम आराधना करने आए हैं। அவரோடு நாங்கள் சோதனம் கொடுத்து इस सुबह के समय परमेश्वर ஒரே को सौंप कर நிமிஷம் தாழ்த்துகிறேன். परमेश्वर में अपना को दी करता என்னை है। நீர் பலப்படுத்து. आप मुझे बल दीजिए, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். आपका हाथ मेरे ऊपर रहने எல்லாரும் दीजिए। அப்படியே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ऐसे हम उनकी ओर देखेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். परमेश्वर बड़े कार्य करने के लिए सामर्थ्य அப்படியே है। நாம் கொஞ்சம் இடமே நின்று हम कुछ समय खड़े होकर ராஜாவே நான் வரவேற்போம். हम राजा का स्वागत करेंगे। ஆவியானவரே வரவேற்போம். पवित्र आत्मा का हम ஓ, स्वागत அவர் करेंगे। நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். वो हमारे बीच आए हैं। ராஜாதி ராஜா நம்மத்திலே வந்திருக்கிறார். राजाओं के राजा हमारे बीच आए ஒரு हैं। பெரிய ஒரு அதிகாரி நமக்கு வரும் பொழுது एक बड़े अधिकारी हमारे बीच எப்படி आते हैं। ஜனங்கள் அவர்களை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். कैसे लोग उनका स्वागत करते हम देखते அவர்களை हैं। வரவேற்கிறதை பார்க்கிறோம். उनका स्वागत करते हम देखते हैं। நம்முடைய தேவ ராஜாதி ராஜாவாய் वैसे हमारे परमेश्वर राजाओं के राजा है। கர்த்தாதி கர்த்தராய் वो இருக்கிறார். परमेश्वर के परमेश्वर அவர் है சகலத்தை படைத்த ஒரு தேவனாய் और वो இருக்கிறார். सर्व सृष्टि के कर्ता है। காலை ஆராதனையிலே அவர் நம்மத்திலே கடந்து इस வந்திருக்கிறார். सुबह की आराधना में वो हमारे बीच आए எல்லாரும் हैं। அவரை நான் வரவேற்போம். हम सब उनका स्वागत करेंगे। பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். पवित्र आत्मा आपका स्वागत करते உம்மை हैं। நாங்கள் உயர்த்துகிறோம். हम आपको ऊंचा उठाते உம்மை हैं। நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் हम என்று आपकी சொல்லி महिमा करते हैं सब எல்லாரும் मिलकर। அவரை हम மகிமைப்படுத்துவோம். सब उनका महिमा करेंगे। எல்லாரும் அவரை நாம் உயர்த்துவோம். हम सब उनको ऊंचा उठाएंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிற ராஜா. ஓ, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சகலமும் அடைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் அடைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம்,
பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயாயிரம் அருள்பவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயாயிரம் அருள்பவரே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம், இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நன்றி ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். हम आपकी आराधना करते हैं। நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். आप पवित्र पवित्र है உமது செயல்கள் எல்லாம் அதிசயம். और आपके सारे काम अद्भुत है। உடைய யோசனைகள் மகா ஆழமானவை. आपके विचार बहुत गहरे हैं। ஒப்பு கொடுக்கிறேன். हम अपने आप को सौंपते உடைய हैं। யோசனைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். आपके विचारों को हम सौंपते உம்முடைய हैं। செயல்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். आपके कामों के लिए हम सौंपते हैं। உம்மை ஆராதிக்கிறோம். हम आपका आराधना करते हैं। தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். निरंतर हम वचन की ओर நாம் जाएंगे। இன்றைக்கு வாசித்ததான் அந்த சங்கீத பகுதியில் हमने जो आज भजन संगीता को पढ़ा, ஒரு 132ஆம் சங்கீதம் उसमें 132वां अध्याय 12 இருந்து 18 வசனம் வரை நாம் தியானிக்கிறோம். 12 से लेके 18 वचन வாசிங்க அந்த तक வசனத்தை. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். Praise the Lord. இங்கே ஒரு வசனங்களை வாசிக்க கேட்டோம். यहाँ हमने कुछ वचनों को पढ़ा। 132ஆம் சங்கீதம் 12 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். 132वां अध्याय का 12 से 18 वचन हमने पढ़ा। இங்கே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஆணை இடுகிறார். यहाँ परमेश्वर दाऊद को एक शपथ देते हैं। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम का नाम हो। அவர் எவ்விதமாக என்ன சொல்கிறார் சொன்னால், वो क्या कहते हैं? உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் यदि तेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें, அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். तो उनके वंश के लोग भी तेरी गद्दी पर युग युग बैठते चलेंगे। ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम का महिमा हो। இங்கே
தேவன் ஆணையிடுகிறதை பார்க்கிறோம். यहाँ परमेश्वर एक शपथ देते हैं। இப்போ அதாவது ஸ்தோத்திரம், நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பேசும் பொழுது हम जब एक दूसरे से बात करते हैं, நாம் சில காரியங்களை உண்மையாய் நான் செய்வேன் என்று சொன்னால் நாம் அதை ஆணையிடுகிறதை பார்க்கிறோம். हम जब कहते हैं कि मैं हाँ सचमुच ये करूंगा, तब हम भी एक शपथ लेते हैं। ஆனா இப்போ கர்த்தர் ஆணையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். लेकिन यहाँ पर परमेश्वर एक शपथ खाते हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम को महिमा हो। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது इन वचनों को जब हम पढ़ते हैं, தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். परमेश्वर कहते हैं कि मैं शपथ खा के कहता हूँ இதை நான் செய்வேன், कि मैं ये करूंगा, இதை நான் செய்து முடிப்பேன் मैं इसे कर कर पूरा என்று करूंगा। அவர் ஆணையிடுகிறார். ऐसे वो शपथ लेते அப்ப हैं। அவர் யார்கிட்ட ஆணையிடுவாரு? तो वो किससे शपथ खाएंगे? இப்ப நம்ம ஒருத்தர்னா சரி நான் சத்தியமா செய்வேன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம பேசலாம். பிரைஸ் தி हम லார்ட். जब एक दूसरे से बात करते हैं तो हम ये कह सकते हैं कि हाँ मैं सचमुच ही ஆனா करूंगा। அவரு யார்கிட்ட ஆணையிடுவாரு? लेकिन परमेश्वर किससे शपथ खाएंगे? பிரைஸ் தி லார்ட். அவரே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். वो अपने आप ही कहते நீங்க हैं। பாருங்க எபிரேயர் 6 அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா इब्रानी 6 अध्याय 13 வசனத்தை வாசிங்க. 13वां वचन पढ़िए। 6:13 எபிரேயர். ஆபிரகாமுக்கு ஆ. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணின போதே ஆணையிடும்படி நல்லா நீங்க ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே நமது பேரிலே தானே ஆ, ஆணையிட்டு praise the Lord. Hallelujah. பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए वचन क्या कहता है? கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போதே परमेश्वर जब इब्राहिम को शपथ அவர் देता என்ன है, வாக்கு பண்ணினார்? उन्होंने क्या कहा? நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை कि ஆசீர்வதிப்பேன், मैं आकाश के सितारों की तरह तुझे आशीष करूंगा, சமுத்திரத்தின் கடற்கரை மணலைப் போல உன்னை और ஆசீர்வதிப்பேன் जैसे समुद्र का रेत है उसके तरह तुझे आशीष என்று करूंगा। ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஆணையிட்டபடி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे परमेश्वर ने उसे वाचा दिया और शपथ खाया, வேதம் சொல்கிறது தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதிருந்தபடியினால் क्योंकि उससे बड़ा और कोई नहीं, தமது பேரிலே அவர் ஆணையிடுகிறார். इसीलिए उसने अपने ही नाम पर शपथ दिया। அல்லேலூயா. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे இந்த लोगों, காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அதை அவர் நிறைவேற்றுவார். इस सुबह के आराधना में यदि परमेश्वर ने हमसे कोई वचन कहा है तो वो उसे पूरा करेंगे। கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். परमेश्वर ने इब्राहिम से शपथ खाया ஆணையிட்டு தேவன் அதை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். और शपथ देकर उसे पूरा भी किया। இங்கே ஸ்தோத்திரம் தாவீதின் சந்ததிக்கு கர்த்தர் இங்கே ஒரு ஆணையிடுகிறதை பார்க்கிறோம். यहाँ परमेश्वर इब्राहिम के वंश को वो शपथ देते हैं அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், और वो क्या कहते என்னுடைய हैं? குமாரர் என்னுடைய உடன்படிக்கையை அவர்கள் கைக்கொண்டால் यदि मेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें நான் போதிக்கும் சாட்சிகள் அவர்கள் காத்து நடந்தால் और जो चुनौती में उन्हें सिखाऊंगा उस पर चले, அவர் குமாரர்கள் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் तो பேசலாம். उनके वंश के लोग भी तेरी गद्दी पर युग युग बैठे चले। தாவீதுக்கு உண்மையாக கர்த்தர் ஆணையிட்டாராம். दाऊद को परमेश्वर ने सच्ची ஆம், शपथ இந்த दी। காலை ஆராதனையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह के आराधना में सुनने वाले प्यारे लोगों, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது உன் சிங்காசனத்தில் அவருடைய குமாரர் என்றென்றைக்கும் வீற்றிருப்பார்கள். हमारे परमेश्वर कहते Amen. हैं कि तेरे इस गद्दी Yes. पर युग युग तेरे वंश के लोग बैठते चलेंगे। ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम அதாவது में नाम हो। தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். इसका अर्थ है कि हर एक वंश में हम जो है आशीषों को देखेंगे। ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை அப்படியே விட்டு விடுகிற ஒரு தேவன் அல்ல. परमेश्वर हमें चुनकर हमें छोड़ने वाले परमेश्वर नहीं நமக்கு है। பின்வருகிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். हमारे बाद के जो वंश आएंगे उन्हें भी परमेश्वर आशीष ஆனால் देंगे। ஆண்டவர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு நிபந்தனையோடு அவர் செய்வார். लेकिन परमेश्वर जो भी कार्य करते हैं वो सोचकर करते हैं। பாருங்க எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீங்களா? வேதம் சொல்லுகிறது यिर्मयाह 33 के 3 में हम पढ़ेंगे, நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது பேசலாம். तू मुझे पुकार तब। அது ஒரு நிபந்தனை நான் பார்க்கிறோம். वहाँ परमेश्वर एक कंडीशन रखते हैं, அப்பொழுது நீ அறியாதது வெட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். तब जो तू बातें जानता है वो भी कार्य में करूंगा। அப்ப இங்கே ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். परमेश्वर यहाँ पर एक कंडीशन के साथ உன் कहते हैं, குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிப்பின் சாட்சிகளை காத்து நடந்தால் यदि பேசலாம்.
मैं जो सिखाऊंगा उन चेतावनी को सीख कर चलेंगे और ஆம், என்னை वाचा का கேட்டுக்கொண்டு पालन இருக்கிற करेंगे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் பல உடன்படிக்கை நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अनेक वाचाओं को दिया है। நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். हम जब बपतिस्मा लेते हैं हम परमेश्वर के साथ एक वाचा இன்னும் बनाते हैं। ஸ்தோத்திரம் சில நேரத்துல ஜெபம் பண்ணும் பொழுது சில பிரார்த்தனைகளையும் சில உடன்படிக்கை பண்ணி நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். और अनेक बार प्रार्थना करते समय हम कुछ मन्नत मांगकर प्रार्थना करते இங்கே हैं। ஆண்டவரோட உடன்படிக்கை நாம் பார்க்கிறோம். यहाँ हम परमेश्वर के साथ एक இயேசு वाचा கிறிஸ்து बनाते நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். हैं। यीशु मसीह ने हमारे साथ एक वाचा உன் बनाया குமாரன் என் உடன்படிக்கை ஸ்தோத்திரம். कि मेरी वाचा, அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? वो क्या वाचा है? நீங்கள் ஸ்தோத்திரம் அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார். वो क्रूस पे मारे जाने से पहले गेत्सेमने के बाग में अपने चेलों के साथ उन्होंने एक वाचा என்ன बनाया। உடன்படிக்கை என்று சொன்னார்? और वो क्या वाचा இது है? என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. कि ये मेरे लहू का नया वाचा அப்ப है। ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்தோடு நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். परमेश्वर ने अपने लहू के साथ हमारे साथ वाचा बांधा है। இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம் ஸ்தோத்திரம். ये तुम्हारे लिए बहाया गया मेरा இது बलिदान உங்களோடு है। பண்ணியிருந்தான உடன்படிக்கை ये ஸ்தோத்திரம். तुम्हारे साथ बनाया गया वाचा ஆம், है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोगों, இந்த காலை ஆராதனையில ஆண்டவரோடு ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்தோடு நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். इस सुबह के आराधना में हमने परमेश्वर के लहू के साथ वाचा அவர் बांधा है। சொல்கிறார் அந்த உடன்படிக்கை நீ காத்து நடந்தால் तो वो कहते हैं कि यदि तुम उस वाचा का आदर அந்த करोगे, உடன்படிக்கை நீ கைக்கொண்டு நடந்தால் यदि तुम उस वाचा का पालन करोगे, வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन कहता है என் சாட்சி அதாவது ஸ்தோத்திரம் உடன்படிக்கை மற்றும் போதிக்கும் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और वाचा का पालन और दूसरा कहा गया है, जो चितौनी तुम्हें सिखाऊंगा। அப்படி ஆமென் ஸ்தோத்திரம் காத்து நடந்தால் வேதம் சொல்லுகிறது यदि तुम उस पर चले அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்றும் तो उनके वंश के लोग भी तेरी गद्दी पर युगायुग बैठेंगे। கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். ஆமென் ஸ்தோத்திரம் அவர் தவற மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. यदि यहोवा ने दाऊद से सच्ची शपथ खाई और वह उससे न मुकराए। ஆண்டவர் தாவீதுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம், ஆணை கொடுக்கிறதை பார்க்கிறோம். परमेश्वर दाऊद को ये शपथ देते हैं, सब देखते ஆனால் हैं। நீங்க ஸ்தோத்திரம் ஆமென் அங்கே ஸ்தோத்திரம் அதாவது தாவீதுடைய அந்த சந்ததியை நாம் பார்க்கும் பொழுது जब हम दाऊद के वंशज को देखते हैं, கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் சாலமோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். परमेश्वर ने अपना भवन बांधने के लिए सुलेमान को चुना। ஆனால் சாலமோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கர்த்தர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார், நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்தார், அந்த ஆலயத்தை கட்டும்படியான ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல பிளானை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். सुलेमान को चुनकर परमेश्वर ने उसे अच्छा ज्ञान दिया, उससे करुणा दिया और उस भवन को बांधने का योजना भी दी। வேதம் சொல்லுகிறது சாலமோனின் நாட்களிலே தேசம் சமாதானம் பெற்று அமைதியாக இருந்தது. वचन कहता है कि सुलेमान के काल में उसका देश जो है वो समाधान और शांति से था। ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, लेकिन सुनने वाले प्यारे लोगों, தொடர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த சாலமோனுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது निरंतर जब हम सुलेमान के इतिहास को देखेंगे, 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் पहले राजाओं का 3रे अध्याय से 10वें अध्याय तक சாலமோனுடைய சாட்சிகள் அவன் சாலமோனுடைய அனுபவங்கள் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். वहाँ पर हम सुलेमान की गवाही और उसका अनुभव को देखते हैं। ஆனால் நீங்கள் 11ஆம் அதிகாரத்திலே கடந்து வரும் பொழுது लेकिन जब हम 11वें अध्याय में आते கர்த்தருடைய हैं, நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर की नाम के அங்கே தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் உடன்படிக்கையை அவன் அங்கே மீறுகிறதை நாம் பார்க்கிறோம். वहाँ पर वो प्रभु के वाचा को वहाँ पर लांघता है। தேவனுடைய உடன்படிக்கையை அவன் மீறினதுனால தேவன் அவனிடத்துல 2 முறை பேசுகிறார். क्योंकि वो उनके वाचा को लांघता है, परमेश्वर उससे 2 बार बात करते हैं। ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. फिर भी वो उनके वचनों का वो ध्यान नहीं देता। வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन कहता है கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவன் சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஸ்தோத்திரம் கேட்காமல் அந்த உடன்படிக்கையை கைக்கொள்ளாமல் இருந்ததினால வேதம் சொல்லுகிறது அவனுக்கு விரோதமாய் ராஜாக்களை கர்த்தர் எழுப்புகிறதை பார்க்கிறோம். क्योंकि सुलेमान ने परमेश्वर के वचन को ठुकराया और उसका पालन नहीं किया, परमेश्वर ने उसके खिलाफ उसके विरुद्ध राजाओं को भेजा। ஆனால் அவனுடைய தாவீதுக்கு தேவன் ஆணையிட்டது நிமித்தமாக क्योंकि दाऊद को परमेश्वर ने शपथ दी வேதம் சொல்லுகிறது அவனுடைய கோத்திரத்துல
ஒரு விளக்கு என்ன செய்து கொண்டிருந்தது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்தது इसलिए वचन कहता है कि उसके जो गोत्र में वहां पर एक दिया जलता था। வேதம் சொல்லி என்னுடைய தாவீது நிமித்தமாக ஸ்தோத்திரம் कि वचन कहता है कि मेरे दाऊद के द्वारा, என்னுடைய தாசன் நிமித்தமாக मेरे ஸ்தோத்திரம் दास के द्वारा। அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிற வேதம் சொல்லுகிறது. வாசிக்க எடுத்தவங்க एक राजा ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் நல்ல கவனிங்க. கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். அவனை நான் என்ன செய்வேன்? அதிபதியாக வைப்பேன். ஸ்தோத்திரம். அதாவது வேதம் சொல்லுகிறது தாவீது நிமித்தம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் சாலமோன் உயிரோடு இருக்கும் நாளும் அவனை நான் என்ன செய்வேன்? அதிபதியாக நான் ஆக்குவேன். वचन में क्या कहा गया है कि दाऊद के कारण मैं उसको जीवन भर प्रधान ठहराए रखूंगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे இந்த लोगों, காலை வேளையிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் इस सुबह के समय दास क्या कहते हैं? தேவன் ஆணையிட்டதிலே அவர் தவறுகிற ஒரு தேவன். परमेश्वर ने जो शपथ दी है उससे वो मुकराते नहीं। இந்த சாலமோன் அவன் ஸ்தோத்திர தேவனுடைய உடன்படிக்கையை அவன் கைக்கொள்ளாமல் போனாலும் ஸ்தோத்திரம். ये भले ही सुलेमान ने परमेश्वर की शपथ को उसने पालन नहीं किया, ஆனால் ஸ்தோத்திர தாவீது நிமித்தமாக அந்த குடும்பத்திலே ஒரு விளக்கை கர்த்தர் எரிய பண்ணியிருக்கிறார். दाऊद के Yes. द्वारा परमेश्वर ने उस परिवार में एक दिया को இன்றைக்கு जलाया। நம்முடைய வீட்டிலே ஒரு விளக்கு எரிகிறது என்று சொன்னால் यदि आज हमारे घरों में एक दिया जल रहा நமக்கு है, முன்பா யாரோ ஒருத்தர் நம்முடைய குடும்பத்திலே புண்ணியம் செஞ்சிருப்பாங்க. हमसे पहले हमारे Yes. परिवार में किसी ने कुछ अच्छा किया होगा। ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது சொன்னால் यदि हमारे परिवार में वो दीपक अभी भी चल நம்முடைய रहा है, முற்பிதாக்கள் நமக்காக ஜெபித்திருப்பார்கள். हमारे पूर्वजों ने हमारे लिए प्रार्थना நம்முடைய किया பெற்றோர் होगा, நமக்காக ஜெபித்திருப்பார்கள். हमारे माता पिता ने हमारे लिए प्रार्थना किया होगा, நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள் நமக்காக ஜெபித்திருப்பார்கள். हमारे पूर्वजों ने हमारे लिए प्रार्थना किया அதனாலதான் होगा, அந்த விளக்கு இன்றைக்கு எரிஞ்சிச்சு. इसीलिए वो दीपक अभी भी जल रहा है। ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने शपथ खा நான் के அதை कहा அணைக்க है மாட்டேன். कि मैं उसे नहीं बुझाऊंगा। இந்த வீட்டில எரிகிற விளக்கை தேவன் அணைக்கிறவர். आपके घरों में ना दीपक है, परमेश्वर उसे नहीं बुझाना चाहते। சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். भजन संगीता दाऊद कहता है தேவனுக்கு என் இருளை என்ன செய்வீர்? வெளிச்சமாக்குவீர். कि परमेश्वर मेरे अंधियारी को तू उजाले में बदल, உம்மாலே ஒரு சேனைகள் பாய்வேன். कि तेरे द्वारा मैं एक सेना को विरुद्ध உம்மாலே करूंगा, ஒரு மதிலை நான் தாண்டுவேன். और तेरे द्वारा मैं पहाड़ों को पार இந்த காலை करूंगा। ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह के आराधना में प्यारे கர்த்தர் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறவர். परमेश्वर अंधियारे को उजाले में बदलते நம்முடைய हैं, ஸ்தோத்திரம் எல்லா விதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். और हर प्रकार की भलाई को देने के लिए उस सामर्थ्य है। ஏனென்று சொன்னால் क्यों? எப்படி தேவன் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு ஆணையிட்டார் ஸ்தோத்திரம், जैसे परमेश्वर ने दाऊद से शपथ खाई அதே थी, போல நமக்காய் யாரிடத்திலாவது கர்த்தர் ஆணையிட்டு இருப்பார். उसी तरह परमेश्वर ने Yes. हमारे Amen. लिए किसी से இந்த शपथ खाई குடும்பத்தின் थी। விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். इस परिवार Amen. का दीपक जो Yes. जलते இந்த रहना है, பிள்ளைகளுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். इस बच्चों का दीपक जो जलते இந்த रहना है, குடும்பத்திலே தலைமுறை தலைமுறை கர்த்தருடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று इस சொல்லி परिवार में आने वाले वर्ष में परमेश्वर का दीपक जलते रहना நம்ம है। முன்பே கர்த்தர் யாருக்கும் ஆணையிட்டு இருப்பார் हमसे சொல்லுங்க. पहले परमेश्वर ने किसी से शपथ அதான் खाई थी, இன்னைக்கு நாம் நிலைச்சிருக்கிறோம். इसीलिए हम आज भी स्थिर அந்த हैं। விளக்கு இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்க ஸ்தோத்திரம். वो दीपक आज भी जल रहा है। ஆகையால் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. पर इस सुबह के आराधना में வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन कहता है, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், उस वचन में पढ़ते हैं, அதாவது உன் சிங்காசனத்தில் அவன் என்றென்றைக்கும் அவன் வீற்றிருப்பார். ஸ்தோத்திரம். तो उनके वंश के लोग भी तेरी गद्दी पर युग युग बैठे ஆம், हैं। என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, கர்த்தர் நமக்கு ஒரு சிங்காசனத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए एक गद्दी दी है, அதுதான் ரட்சிப்பின் சிங்காசனம். और वही है उद्धार का गद्दी, அல்லேலூயா. Hallelujah. அதுதான் ரட்சிப்பின் ஒரு சிங்காசனம். वही है उद्धार का ஆண்டவர் सिंहासन। சொல்லுகிறார், அதுல உன்னுடைய குடும்பங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், உன்னுடைய குமாரர்கள் என்றென்றைக்கும் அதுல வீற்றிருப்பார்கள். ஸ்தோத்திரம். परमेश्वर कहते हैं कि उसी पर तेरा परिवार और तेरे जो पुत्र और पुत्री है वो उस पर निवास करेगा, ரட்சிப்பு ஆமென் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இருக்கிறதல்ல ஸ்தோத்திரம். और उद्धार जो है हमारे Amen. तक वो रुक नहीं जाता। கர்த்தர் அந்த ரட்சிப்பின் ஆவியை நம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर उस उद्धार की Amen. आत्मा को हमारे वंश அங்கே में ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 முதல் 3 வசனம் வீதமாய் சொல்லுகிறார். 34 का 1 से कुछ
वचनों का पढ़ेंगे। வாசிங்க இந்த வசனத்தை. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, ஆ. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். ஆ. உன்னை உண்டாக்கினவரும் ஆ. உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆ. என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஊற்றுவேன். உன் நல்லா சந்ததியின் கவனிங்க. மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை நினைச்சுவேன், நான் ஊற்றுவேன். ஸ்தோத்திரம். வேதம் இங்க என்ன சொல்லுகிறது? यह वचन क्या कहता है? அதாவது ரட்சிப்பு, அந்த ஸ்தோத்திரம் ஒரு விளக்கை ஆண்டவர் நம்மோடு நிறுத்துகிற ஒரு தேவன் அல்ல. उद्धार के दीपक को परमेश्वर हमारे तक सीमित नहीं रखते। ஆண்டவர் சொல்லுகிற அந்த ரட்சிப்பை, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ஒரு ஆமென் அபிஷேகத்தை உன் சந்ததியின் மேல் நான் ஊற்றுவேன். परमेश्वर उस उद्धार और अभिषेक को अपने वंश में भी बोल देते हैं। உன் சந்தானத்தின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். और ஸ்தோத்திரம். तेरे संतानों पर उस आशीष को அப்போ डालूंगा। நம்முடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள். मतलब हमारे बच्चे उसके बाद उनके। அப்ப பாருங்க, அது வந்து தொடர்கிறது நாம் பார்க்கிறோம். तो वो वहाँ पर कंटिन्यू ஏன்னா होता கர்த்தர் है। தாவீதுக்கு என்ன செய்திருக்கிறார்? क्योंकि ஆண்டவர்கிட்ட இருக்கிறார். ஸ்தோத்திரம். क्योंकि परमेश्वर ने दाऊद से शपथ खाई உன் है சிங்காசனத்தில் அவர்கள் என்ன நினைச்சுப்பார்கள்? வீற்றிருப்பார்கள். कि ஸ்தோத்திரம். तेरी गद्दी पर वो युगानुयुग रहेंगे। தாவீதுக்கு உண்மை கர்த்தர் ஆணையிட்டார். परमेश्वर ने सच्चाई से அவர் दाऊद அந்த ஆணையிலே தவறுகிறவல்ல. ஸ்தோத்திரம். और वो शपथ से न मुकराएंगे। அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய சந்ததியின் மேல், நம்முடைய சந்தானத்தின் மேல் அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். परमेश्वर हमारे वंश हालेलुया। और संतान में उस आत्मा को அதனால ஆண்டவர் 128 சங்கீதத்துல இவ்விதமாய் சொன்னார். ஸ்தோத்திரம். इसलिए भजन संहिता 128 में 128 சங்கீதத்தின் 6 வசனம், அதாவது அந்த வசனத்தில் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் நீ பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் என்னத்தை காண்பாய்? சமாதானத்தை காண்பாய். அப்ப இது வந்து எதை குறிக்கிறது? சந்ததி praise the Lord. तो ये किसे दर्शाता है? वंश को दर्शाता है। சந்ததி அப்புறம் சந்தானம் praise the Lord. वंश और फिर संतान। ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். तो अपने नाती पोतों को भी देखने पाए, इस्राएल को शांति मिले। இதுல எதை குறிக்கிறது சொன்னால் किसे அந்த दर्शाता है? தலைமுறை குறிக்கிறது. वो वंश को दर्शाता அப்ப है। இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் और यदि वचन को पूरा होना ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, என் உடன்படிக்கை நீ என்ன செய்வாய்? கைக்கொள்வாயா? परमेश्वर का वचन कहता है, यदि तू मेरे वचन का என்னுடைய पालन வார்த்தையை நான் போதித்த வசனங்களை நீ கைக்கொள்வாயா? நான் जो சொல்றேன். मैं तुझे चितौनी सिखाऊंगा, यदि तू उससे उस पर चले। உன்னுடைய குமாரர் உன்னுடைய சிங்காசனத்துல என்றென்றைக்கு என்ன செய்வார்கள்? வீற்றிருப்பார்கள். तो तेरे वंश के लोग हालेलुया। तेरी गद्दी पर युगानुयुग ஆம், இந்த रहेंगे। காலை ஆராதனையில கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். इस सुबह के आधार परमेश्वर ने हमारे साथ அவருடைய वाचा बांधा है। அவருடைய இரத்தத்தினால் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். अपने लहू के साथ हमसे वाचा बना है। இந்த காலை ஆராதனை உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன். इस सुबह के सर आपको उत्साहित करने के लिए कह அந்த रहे हैं। உடன்படிக்கையில நாம் கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிறோம். उस शपथ से हमें आखिरी तक बंधे रहना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணியதிலே தவறுகிற தேவன் அல்ல. परमेश्वर आमेन। प्रतिज्ञा करने में वो मुकराते नहीं। அவர் மாறுகிற தேவன் அல்ல. वो बदलने वाले परमेश्वर नहीं। அவர் சொல்லிட்டு நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல. वो कहकर मैंने नहीं कहा ऐसे कहने वाले परमेश्वर அவர் नहीं है। வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா? उनकी प्रतिज्ञा कैसी है? ஆமென் ஆமென். वो हाँ और आमीन में அவர் है। ஆந்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டார். वो हाँ कहेंगे, नहीं नहीं कहेंगे। ஆந்தான் சொல்லுவார். praise the वो Lord. हाँ ही कहेंगे। ஹalleluya. இல்லன்னா அவருக்கு அந்த இடமே கிடையாது. இல்லன்னா அவருடைய இடமே கிடையாது. वो नहीं करके नहीं कहेंगे। ஏன்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும். சொல்றேன். क्योंकि उनसे सब कुछ ஆமென். मुमकिन है। அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்றேன். उनसे नामुमकिन कुछ नहीं। அவர் ஒன்றில்லாத ஒன்றை உருவாக்கிற தேவன். और சொல்றேன். जहाँ कुछ नहीं हो वहाँ पर भी उत्पन्न அவன் करते हैं। தண்ணீர் திராட்சரசம் மாறுகிறது. சொல்றேன். पानी जो है वो दाखरस में बदला। ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால் பிள்ளைகள் உண்டு பண்ணதுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? வல்லவர் என்று சொல்லியிருக்கிறார். परमेश्वर कहते हैं कि इस पत्थर से भी वो बच्चे पैदा करने के लिए அவர் सामर्थ्य है। சர்வவல்லமுள்ள தேவன். சொல்றேன். क्योंकि वो सर्वशक्तिमान அவர் है। சர்வத்துக்கும் அதிகாரமுள்ள தேவன். वो சொல்றேன். सबके अधिकारी है। ஆகையால் உன் சிங்காசனத்தின் மேல்
உன் குமாரருக்கு என்றென்றைக்கு நினைச்சவார்கள் வாசமாயிருப்பார்கள். इसलिए तेरी गद्दी पर तेरे वंश के लोग युगाने ஓ ஆசீர்வாதம் ஆமென் ஸ்தோத்திரம் தலைமுறை 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 அது தொடரும் ஸ்தோத்திரம். परमेश्वर का आशीष हालेलुया। है वो पीढ़ी दर ஒருவேளை पीढ़ी जारी रहता है। ஒருவேளை இன்றைக்கு உன் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் शायद ஸ்தோத்திரம். आज आपके बच्चे उतार नहीं पाए ஆனா होंगे, நீ ஜெபித்து வீணாய் போகாது ஸ்தோத்திரம். लेकिन आपने जो प्रार्थना किया वो व्यर्थ ஒருவேளை नहीं जाएगा। உன் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஸ்தோத்திரம். शायद आपका परिवार अभी भी उतार नहीं पाया होगा, ஆனால் ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். लेकिन परमेश्वर कह रहे உன் हैं சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேல் அந்த ஆவியை நான் ஊற்றுவேன் कि ஸ்தோத்திரம். तेरे वंश और हालेलुया. तेरे संतान पर उस Yes. आत्मा को उंडेल என் दूंगा। ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் तेरे ஸ்தோத்திரம். आशीषों को उंडेलूंगा। அவர் சொன்னார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவார். यदि उन्होंने कहा तो उसे पूरा करेंगे। அதனால ஆண்டவர் என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல நீ சோர்ந்து போகாதே ஸ்தோத்திரம். इसलिए मेरा परिवार हालेलुया। उदार नहीं पाए, सब निराश मत होइए। உன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கு எரியும். ஆமென். आपके द्वारा उस परिवार के अंदर एक दीपक जलेगा। ஹalleluya. हालेलुया। அந்த விளக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் கடந்து போகும் और वो ஸ்தோத்திரம். जो दीपक है वो हर वंश पीढ़ी दर पीढ़ी वो चलेगा। காரணம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திட்டம் தெளிவா சொல்கிறது ஸ்தோத்திரம். परमेश्वर का वचन हमें अच्छे से कहता है சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். कि तेरे वंश और तेरे संतान में मैं अपना आत्मा को उंडेलूंगा। அவர் அப்படி ஊற்றும் பொழுது அருமையான தேவனுடைய और பிள்ளைகளே, वो जब ऐसे करते அங்க हैं என்ன நடக்கும் தெரியுமா? वहाँ क्या होता அந்த है, பாத்திரம் நிரம்பி வழியும். वो बर्तन जो उंडेलता அந்த है பாத்திரம் நிரம்பி வழியும் वो ஸ்தோத்திரம். भरकर उंडेलता அப்ப है அந்த சந்ததி எங்கெல்லாம் போகுது ஸ்தோத்திரம். तो वो वंश जहाँ भी जाएगा, அந்த ஊற்றப்பட்ட ஆவி அந்த ஊற்றப்பட்ட ஆசீர்வாதம் எங்கெல்லாம் கடந்து போகிறது तो ஸ்தோத்திரம். उंडेला गया आत्मा और आशीष जहाँ भी जाएगा அங்கெல்லாம் என்ன உண்டாகிறது? वहाँ पर क्या ஒரு होता है, செழிப்பு உண்டாகிறது वहाँ ஸ்தோத்திரம். पर एक उपज உன் आता है। சந்ததியின் மேல் கர்த்தர் ஆவி ஊற்றப்படும் பொழுது आपके वंश में जब भी परमेश्वर का आत्मा உன் उतरता है, சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவி ஆசீர்வாதம் ஊற்றப்படும் பொழுது आपकी ஸ்தோத்திரம். संतानों पर जब परमेश्वर का आत्मा उतरता அங்கே है செல்லுமிடலாம் ஒரு ஆரோக்கியம் तो वो ஸ்தோத்திரம். जहाँ पर ஹalleluya. जाएगी वहाँ पर एक அங்கே आत्मा, செல்லுமிடலாம் ஒரு செழிப்பு உண்டாகும் वो ஸ்தோத்திரம். ஹalleluya. जहाँ भी जाएगी वहाँ पर அவர்கள் हरियाली, போகிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும் वो ஸ்தோத்திரம். जहाँ जाएगी वहाँ पर एक आशीष होगा। ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனே, सुनने वाले प्यारे लोगों, என்னோட உடன்படிக்கை நீ கைக்கொள்வாயாக ஸ்தோத்திரம். यदि तू मेरा शब्द वाचा का पालन உன்னுடைய करेगा சிங்காசனத்தில் உன் குமாரர் என்றென்றைக்கும் அவர்கள் வீற்றிருப்பார். तो तेरे हालेलुया। गद्दी पर तेरे वंश के लोग जो बैठे நான் रहेंगे। இன்றைக்குரியது நான் சொல்லவில்லை ஸ்தோத்திரம். दास आज का नहीं कह रहे हैं, தலைமுறை தலைமுறை உள்ளதா நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம். पीढ़ी दर पीढ़ी की बात कर இயேசு रहे हैं, கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவையில் அவர் அறையப்பட்டது நிமித்தமாக क्योंकि ஸ்தோத்திரம். यीशु मसीह क्रूस पर मारे गए। வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் हम वचन में पढ़ते हैं, ஆமென் சிலருடைய பாவம் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டது. कुछ लोगों का पाप जो है वो उसके पीछे चलता है, சிலருடைய பாவம் ஸ்தோத்திரம் வாசற்படி அது படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. कुछ का पाप जो है वो द्वार के ஆனால் पास जो है वो இயேசு सुना रहता है। உங்களை ரட்சித்ததனால ஸ்தோத்திரம். क्योंकि परमेश्वर ने आपको चुना அந்த है, பின் தொடர்வதற்கு தான் அந்த பாவத்தை என்ன செய்தார் தெரியுமா? तो वो पाप जो हमारे पीछे चलता है उसको उन्होंने क्या किया, அதை கட் பண்ணிட்டார் ஸ்தோத்திரம். वो उसे काट दिया அது இதுல நின்று விடு ஸ்தோத்திரம். कि वो यहीं पर रुक அந்த जाएगा, சந்ததியின் மேல் போகக்கூடாது. वो आगे पीढ़ी दर पीढ़ी அந்த नहीं जाएगा, சந்தானத்திலே போகக்கூடாதுன்னு उस சொல்லி संतानों पर नहीं இயேசு जाएगा। ஆமென் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்து அந்த தொடர்ந்து வந்ததான பாவத்தின் கட்டுகளை அவர் அப்படியே ஆமென் அறுத்தப்பட்டார். Praise the Lord. इसलिए परमेश्वर ने वो जो पाप है जो चलते रहता है उसे परमेश्वर ने वहीं पर रोक दिया। Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास அது करते உண்மை हैं? அருமையான தேவனுடைய ये सच है இனி ஒரு தீங்கு இருக்காது. और अभी कोई बुराई नहीं होगी। ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. परमेश्वर का वचन ये இனி कहता है ஒரு தீங்கும் இல்லை ஸ்தோத்திரம். अभी और कोई बुराई नहीं होगी। காலை ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். इस सुबह के आज परमेश्वर आपसे बात कर रहे हैं, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम पे माँ உன் हो। குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் சாட்சிகளை காத்து நடந்தோம். यदि तेरे वंश मेरा वाचा का पालन करे और मेरी चितौनी को पर चले, அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கு முன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்றும் तो तेरे वंश के लोग तेरी गद्दी पर बैठे रहेंगे। கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். यहोवा ने दाऊद को सच्ची शपथ दी और उसे न मुकरा। ஆகியோர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ये பிள்ளைகளே, सुनने वाले प्यारे இந்த लोगों, காலை ஆராதனையிலே நாம் இந்த வசனத்தை நன்றாக புரிந்து ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் यदि இருக்கிறார். इस वचन को हम अच्छे से समझकर परमेश्वर की समझ करेंगे तो परमेश्वर हमें आशीष करेगा।
करेंगे। ஆகையால் அந்த சந்ததி ஸ்தோத்திரம் இடையில நிற்கிறது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அது சந்தானத்தின் மேல் அது கடந்து வருகிறது. वो वहीं पर वंश तक रुक नहीं रहता, वो संतानों पर भी आता है। அந்த ஆசீர்வாதங்கள் அந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேல் கடந்து वो வருகிறது. आशीष जो है वंश और संतानों पर वो ஆகவே जारी रहता है। 23ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே சொல்லுகிறார், 23वें अध्याय के आखिरी वचन में हम देखते हैं ஜீவனாளலாம் என்ன செய்யும், நன்மையும் கிருபையும் தொடரும். कि मेरे கர்த்தருடைய வீட்டிலே என்ன செய்வார், நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். जीवन भर तेरी भलाई और मेरी तेरी करुणा मुझ पर रहे। 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், 23वें अध्याय का आखिरी वचन என் पढ़िए। ஜீவன் நாளெல்லாம் ஆமென் கிருபையும் என்னை நன்மையும் என்னை தொடரும். ஸ்தோத்திரம். निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेगी। நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். और यहोवा के धाम में सर्वदा वास करूंगा। உங்கள் வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, आपके जीवन में தேவ நன்மை தொடரும். परमेश्वर की भलाई जारी रहेगी। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தொடரும். परमेश्वर के आशीष जो है बने रहेंगे। ஆண்டவர் உங்கள் சந்ததியின் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். परमेश्वर आपके वंश में अपना आत्मा उडेलेंगे சந்தானத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியை அவர் ஊற்றுவார். ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். और आपके संतानों पर उनका आशीष को எத்தனை उडेलेंगे। பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास உங்கள் करते நிமித்தம் हैं? ஸ்தோத்திரம். आपके द्वारा உங்கள் பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. आपके बच्चों के जीवन में एक दीपक जलता நீங்கள் உங்கள் रहेगा। பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். आपको अपने बच्चों के बारे में चिंता नहीं உங்கள் करना பிள்ளை है। நிமித்தமாக அந்த வீட்டில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு போவார். आपके बच्चों के आपके द्वारा आपके बच्चों के जीवन में दीपक को जलाते हैं பிள்ளைகள் மூலமாக अनेक ரட்சிப்பு கடந்து வருவார்கள். और आपके बच्चों के द्वारा अनेक लोग उद्धार पर आएंगे। யாரா நாம் ஜெபித்த ஜெபங்கள் இழப்போம். क्योंकि हमने जो प्रार्थना की है वो व्यर्थ नहीं நீங்கள் जाएगा। கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள். आपने आंसू बहाया है, உபவாசம் இருந்திருக்கிறீர்கள். आपने उपवास रखा है கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கதறி இருக்கிறீர்கள். और आंसू के साथ परमेश्वर के सामने अपने ஒரு विनती நாள் की है। வீண் போகாது. वो कभी नहीं நிச்சயம் रुकेगा। உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். निश्चय आपका जो वंश है वो आशीष पाएगा। சந்ததி மாத்திரமல்ல, அந்த சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும். केवल वंश नहीं और संतान भी आशीष पाएगा। கர்த்தர் அந்த ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவார். परमेश्वर अपना आत्मा उन पर उडेलेंगे, எங்கே போயிருந்தாலும் பரவாயில்லை. चाहे वो जहाँ भी जाकर रहे। கர்த்தருடைய பிரசன்னம் பின்தொடரும். परमेश्वर का प्रशंसा उनके கர்த்தருடைய साथ ஆவி रहेगा। அங்கே ஊற்றப்படும். परमेश्वर का आत्मा वहाँ पर उडेला जाएगा। கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறது. परमेश्वर जो भी करे एक मकसद के साथ करते हैं। நாம் சோர்ந்து போக வேண்டாம். हमें निराश नहीं வாக்குத்தத்தத்தை होना है। வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रतिज्ञा को रखकर प्रार्थना ஆண்டவரே, कीजिए சந்ததியின் மேல் சந்தானத்தின் மேல் ஆவியையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். कि तेरे वंश और तेरे संतान के ऊपर मैं अपना आत्मा और आशीष को उडेलूंगा। பிள்ளை மேல ஊற்றுவார். कि मेरे बच्चों पर आप उतारिए, உங்களுடைய ஆவியை நிறுத்த மாட்டார். आपका आत्मा को आप என்னுடைய उडेलिए। பிள்ளைகள் பயத்தோடு வளர வேண்டும். मेरे बच्चों को भय के साथ தேவ बढ़ाना கிருபையில நிரப்பப்பட है வேண்டும். और परमेश्वर की करुणा में बनना है। நீங்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணும் பொழுது जब आप ऐसे प्रार्थना करेंगे, கர்த்தர் அவருடைய சந்தாதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर उनके आमेन। वंश को भी वो संतानों को आशीष करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் வேதம் சொல்கிறது. इसलिए वचन அந்த कहता है 132ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 132 का 12 में हम पढ़ते हैं। குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தார். यदि तेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें और जो चितौनी में उन्हें सिखाऊंगा उस पर चले, அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கு பொன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். तो उसके वंश के लोग भी तेरी गद्दी पर युग युग बैठते चलेंगे। यहोवा ने दाऊद से सच्ची शपथ खाई और उसे न मुकरेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलूया। கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की मां। அப்போ அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் தவற மாட்டார். परमेश्वर वचन कहता है कि वो मुकरेगा नहीं। Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। அவர் தவற மாட்டார். वो न मुकरेगा। எனக்கு சங்கீதம் 89ஆம் சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. भजन संहिता 84 89 89 में 33 வசனத்தை வாசிங்க. 89 का 30। ஆனாலும் ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் நல்ல கவனிங்க, என் கிருபையை அவனுக்கு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். Praise the Lord. என்ன சொல்றாரு? क्या कहते हैं என் உண்மையில் நான் பிசகாமல் இருப்பேன். कि मैं अपनी सच्चाई त्याग कर झूठा न ठहराऊंगा। Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படியே நான் நழுவிட்டு போக மாட்டேன். ஸ்தோத்திரம். कि मैं वहां से ऐसे किसी नहीं। சிலர் சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டு போவாங்க. कुछ लोग कहकर ऐसे निकल जाते हैं, முடியலன்னா அப்படியே நழுவிடுவாங்க. जब उससे नहीं होता तो वहां से निकल ஆனா जाते ஆண்டவர் हैं। சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते हैं
ஆனாலும் என் கிருபையை அவனுக்கு விலக்காமலும் என் உண்மையில் நான் எப்படி இருப்பேனா பிசகாமல் இருப்பேன். परंतु मैं अपनी करुणा उस पर से न हटाऊंगा और न सच्चाई त्याग कर झूठा नहीं அப்படியே மலைக்கிட்டு போகிற ஒரு தேவன் மேல சொல்றார். वो अपने सच्चाई को त्याग नहीं देते। சில நேரம் நம்ம பார்த்திருக்கோம், சில அப்படியே மலைக்கிட்டு போயிடுவாங்க. कुछ लोग जो है ऐसे ही निकल जाते हैं। சொல்லிட்டு முடியலன்னா वो कहकर उनसे अगर हुआ नहीं அந்த வருகிற வார்த்தைல ஒரு மலுப்பானலான வார்த்தை வரும். तो जो वो बातें करते तो एकदम वो मैनिपुलेट करने जैसे அப்படியே करते அப்படியே மலுப்பிட்டு போயிடுவாங்க. और वो ऐसे आपको करकर चले அத जाते हैं। சொன்னாங்க, வாய் மாத்திர பிசகாமல் இருப்பேன். परमेश्वर कहते कि मैंने जो सच्ची बात कही நான் மலுப்பி பேசலாமா, உண்மையாவே பேசிருக்கேன். मैं तुझे झूठा नहीं कह रहा, मैं सच्चा कह रहा हूँ। ஹalleluya. நான் சொன்னதை செய்வேன். मैंने जो कहा है वो करूंगा। ஹalleluya. हालेलुया। காலை ஆராதனையிலே அதே 89 செய்து 35 வசனத்துல வாசிக்கிறோம். उसी अध्याय के 15 वचन में पढ़ते हैं। ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், ஆணையிட்டே தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் தாவீதை நேசிக்கிறார். देखिए परमेश्वर दाऊद से कितना प्रेम करते हैं। சரி, என்ன சொல்கிறது? यहाँ पर वचन क्या कहता है? நான் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், एक बार मैं अपनी पवित्रता की शपथ खा चुका हूँ। தாவீதுக்கு நான் பொய் சொல்ல मैं दाऊद को कभी धोखा न दूंगा। தாவீதை எவ்வளவு அவர் நேசிக்கிறார். लेकिन परमेश्वर दाऊद से कितना प्रेम करते எவ்வளவு हैं। ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். उसी तरह परमेश्वर आपसे भी அந்த स्नेह தாவீது करते हैं। பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. दाऊद के बगल में आप हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. கர்த்தர் हालेलुया। உங்களை அது சமமாய் பேசுகிறார். परमेश्वर आपके समान से वो बात உனக்கு करते நான் हैं ஆணையிட்டு இருக்கிறேன் कि சொல்றார். मैंने तुझसे शपथ खाई உன் है। சிங்காசனத்தை வேற யாரும் எடுக்க முடியாது. तेरी गद्दी और कोई नहीं ले सकता। உன் ஆசீர்வாதத்தை வேற யாரும் எடுக்க तेरे முடியாது. आशीषों को कोई नहीं छीन உன் सकता। சந்ததி தான், உன் சந்தானம் தான் அதை तेरी அனுபவிக்கும். वंश और तेरा संतान ही उसे कर पाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम ஆக से गाओ। தாவீதுக்கு நான் பொய் சொல்ல ஸ்தோத்திரம். इसलिए मैं दाऊद को धोखा न दूंगा। நாம் இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய इस सुबह के आराधना में ஆராதிக்கிற தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய உண்மையில் பிசகாமல் இருக்கிறவர். हम जब आराधना करने वाले परमेश्वर अपने सच्चाई को त्याग நாம் करते ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள ஒரு தேவன். हैं। हम जो आराधना करने वाले परमेश्वर जो सच्चे हैं। இந்த காலையிலே நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையோடு சொல்றேன். इसलिए सुबह के आराधना में दास क्या कह रहे हैं? உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் வழியை காத்து நடந்தார். यदि तेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें और मेरी चितौनी पर चले, உன் சிங்காசனத்தில் அவர்கள் என்றென்றைக்கு வீற்றிருப்பார்கள். तेरी गद्दी पर वो हमेशा बैठे रहेंगे। ஆம், இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவன் इस सुबह के आराधना में அவர் தாவீதுக்கு ஆணையிட்டு அவர் தவறாமல் இருந்தார். तो यहोवा ने दाऊद को शपथ देकर वो से न मुकरे। தாவீது நிமித்தம் அந்த சந்ததியில ஆமென் ஸ்தோத்திரம் விளக்கு எரிந்து கொண்டது. दाऊद के द्वारा उसके वंश में जो है दीपक जलता रहा। உயிர் பட்டல வரும்பொழுது हम जब नए नियम में आते அதே हैं, சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். उसी वंश में यीशु मसीह पैदा हुए। ஹalleluya. हालेलुया। அதே சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். उसी वंश में यीशु मसीह का जन्म हुआ அவர் பிறப்பு நிமித்தமாக இருள் இருக்கிற ஜனங்களால் ஒரு பெரிய வெளிச்சத்தை और கண்டார். उनके जन्म के द्वारा जो अंधकार में जो लोग हैं उनके लिए उजाला बने। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस सुबह की आराधना में प्यारे உன் लोग, நிமித்தமாக உன் சந்ததி உன் சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. आपके कारण आपका वंश और संतान आशीष पाएंगे, इसमें कोई संदेह नहीं। சோர்ந்து போக வேண்டாம். आप निराश मत கர்த்தர் होइए। உங்கள் நிமித்தம் ஒரு விளக்கு நிச்சயம் எரிய பண்ணுவேன். परमेश्वर आपके कारण एक दीपक को जलाए கர்த்தர் रखेंगे। பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य கர்த்தர் करेंगे। உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सभी को आशीष करेंगे। எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் செல்வோம். हम सब आंखें बंद करके परमेश्वर की प्रार्थना करेंगे। கேட்ட वचनத்தை மனதில் सुनने वचन को मन में रखकर கர்த்தரை நோக்கி நாம் हम सब परमेश्वर की ओर देखेंगे। எல்லாரும் எழுந்து हम सब खड़े होकर உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தார். यदि तेरे वंश के लोग मेरी वाचा का पालन करें और चितौनी पर चले, அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கு முன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். तो तेरे वंश जो है युगानुयुग तेरी गद्दी पर बैठी रहेगी। கர்த்தர் தாவீதுக்கு உண்மையை ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். परमेश्वर ने दाऊद से सच्ची शपथ खाई और उसे न मुकरेगा। காலை ஆராதனையிலே इस सुबह के आराधना में நம்முடைய சந்ததி அப்புறம் நம்முடைய சந்தானத்தை குறித்து நாம் தியானித்தோம். हमारे वंश और संतान के बारे में हमने ध्यान किया। தலைமுறையான காரியங்களை நாம் தியானித்தோம். पीढ़ी दर पीढ़ी के बातों को हमने ध्यान किया। உங்களுடைய ஆசீர்வாதங்கள் आपकी जो आशीष है, உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை தந்திருக்கிறார். आपको परमेश्वर ने एक सिंहासन को दिया है। ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு சிங்காசனத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने आपको एक सिंहासन दिया है। உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். आपको परमेश्वर ने कुछ
आशीषें दी है அதே ஆசீர்வாதங்கள் உங்கள் சந்ததியும் உங்கள் சந்தானத்தை தொடரும். वही आशीष आपके वंश और पीढ़ी में वो चलती रहेगी ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் हम सब परमेश्वर की ओर देखेंगे எங்களுக்கு தந்த வார்த்தைக்காய் परमेश्वर हमें दिए वचन के लिए உங்களோடு धन्यवाद நீர் பேசுவதற்கு हमसे बात किया उसके लिए धन्यवाद வார்த்தை நிறைவேற்றி தாரும். अपने वचन का पूरा कीजिए சந்ததியின் மேல் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். हमारे वंश और संतानों पर अपना आशीष को डालिए பிள்ளையும் பிள்ளைகளையும் நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். जो अपने नाती पोतों को तू देखेगा सबने சந்ததி कहा சந்ததி குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். हमने पीढ़ी से पीढ़ी के बातों को हमने ध्यान வாழ்க்கையில दिया நிறைவேற்றும் என்று वो சொல்லி हमारे जीवन में पूरा कीजिए எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். ऐसा मुंह खोल के प्रार्थना கர்த்தர் करेंगे நிச்சயம் அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும். परमेश्वर निश्चय उससे पूरा करेंगे ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருக்கிறது அல்ல, ये आशीष आप तक नहीं रहेगा அது உங்கள் சந்ததியும் உங்கள் சந்தானத்தை அது தொடரும். वो आपके वंश और संतानों पर वो जारी रहेगा உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். परमेश्वर आपको आपके बच्चों को बड़ा करेंगे 115 சங்கீதம் அதேதான் நாம் வாசிக்கிறோம். हम 115 भजन संख्या में यही पढ़ते கர்த்தர் हैं உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். परमेश्वर आपको अपने संतानों को வானத்தில் பூமியில் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். आकाश और पृथ्वी को बनाए परमेश्वर के द्वारा வானத்தில் பூமியில் அவன் கர்த்தராலே உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. आकाश और पृथ्वी बनाए परमेश्वर के द्वारा आशीष அவன் வானத்தில் பூமி உண்டாக்கின கர்த்தராலே உங்கள் சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. बनाए परमेश्वर के द्वारा तुम्हारे संतान आशीष पाएंगे நீங்கள் மாத்திரமல்ல, केवल आप नहीं உங்கள் சந்ததி மாத்திரமல்ல, केवल आपका वंश नहीं உங்கள் சந்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके संतानों को आशीष करेंगे வானத்தில் பூமி படைத்த கர்த்தராலே உங்கள் சந்ததி உங்கள் சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குமாரின் உடன்படிக்கை நான் போதிக்கும்படிக்கு அவர் காத்து வந்தார். இதெல்லாம் நடக்கும் சோதரா, இதெல்லாம் நடக்கும் சோதரா. கர்த்தர் அதை நிறைவேற்றிக் கொடுப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முருகா சாந்தால தேவன தேவன பாபா இக்கல வர வர வசிக்கல ஓரி பாபா பாபா ஹalleluya hallelujah praise the lord hallelujah 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 நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே hallelujah 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 praise the lord நன்றி ராஜா ஆமென் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா இறக்கப்பட்ட ஊற்று சிலுவையிலே அச்சகரின் காயங்களில் வெளிப்படுதே இறக்கப்பட்ட ஊற்று சிலுவையிலே அச்சகரின் காயங்களில் வெளிப்படுதே அவர் கரைகள் மற்றும் நீங்கிலே அவர் கரைகள் மற்றும் நீங்கிலே பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே அவர் ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே எல்லாரும் பொங்கி வா ஆசீர்வாதியோ ஆசீர்வாதியோ உன்பாதையோ சந்தானமே இயேசு கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை
நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆசீர்வதியோ என் இயேசு கர்த்தரே ஆசீர்வதியோ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆசீர்வதியோ என் இயேசு கர்த்தரே ஆசீர்வதியோ என் இயேசு கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ தண்ணீரே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா தண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஒருவேளை இந்த காலை इस सुबह के आराधना में பிள்ளைகளுக்கு கூட இருக்கலாம் आपके बच्चे आपके साथ होंगे உங்க பிள்ளைகள் வீட்டில் வேலையில் செய்து கொண்டிருக்க या घरों में या कहीं काम कर रहे होंगे பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் अपने बच्चों के लिए प्रार्थना कीजिए உங்கள் சந்ததியின் மேல் அவர் ஆய்வு வச்சுவார் आपने आपके वंश पर अपना आत्मा उड़ेले அவருடைய சந்ததியின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை வச்சுவார் और उनकी संतानों पर अपना आशीष उड़ेले ஜெபம் நானே சந்ததியின் ஆசீர்வாதம் आप प्रार्थना कीजिए कि मेरे वंश का வாய்த்திறந்து आशीष ஜெபம் कीजिए। ஹalleluya आप मुंह खोलकर प्रार्थना இவனுக்கு कीजिए। பிள்ளை வீட்டில் இருக்கலாம் शायद आपके बच्चे घर உங்க पर கூட கொண்டு வந்திருக்கலாம் आपके साथ होंगे அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க उनके लिए प्रार्थना कीजिए ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் परमेश्वर आपसे बात कर रहे உன் हैं சிங்காசனத்துல உன் பிள்ளைகள் என்றென்றைக்கு வீற்றிருக்கும் तेरी गद्दी पर तेरे वंश हमेशा बैठे கர்த்தர் रहेंगे உனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார் परमेश्वर ने आपको इस सिंहासन दिया அதை है யாரும் பிரிக்க முடியாது சொல்றார் யாரும் அதை அசைக்க முடியாது சொல்றார் அந்த சிங்காசனத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் सिंहासन तो परमेश्वर ने आपको दिया है அந்த ஆசீர்வாதங்களை वो आशीषों को சந்ததி கொடுப்பார் वो आपके वंश को ஒரு देंगे சந்தானத்தை கொடுப்பார் अपनी சொல்றார் संतानों को देंगे ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் என் சந்ததியின் மேல் இருக்கட்டும் परमेश्वर वो आशीष मेरे वंश पर रहना என் है சந்தானம் இருக்கட்டும் मेरे என்று சொன்னார் संतानों पर रहना है ஆயத்திலிருந்து ஜெபம்லங்க கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் ऐसा मुंह खोलकर ஹalleluya प्रार्थना कीजिए உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் आपका वंश आशीष உங்கள் पाएगा சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும் संतान आशीष पाएंगे அன்பின் பரலோகத்தின் நேசமிடம் राज्य सर्वदा ஆலயாவதற்கு காசு सुबह के आराधना के लिए நல்ல ஆராதனை தந்தது காசு अच्छा आराधना के लिए நல்ல அந்த வார்த்தைகள் தந்தது காசு अच्छा वचन दिया उसके लिए धन्यवाद ஆலயோட யார் யார் அப்படி சந்ததிக்காய் சந்தனருக்காய் செபித்தார். जिन्होंने भी अपने वंश और संतानों की प्रार्थना किया இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஒப்புக்கொடுங்க यीशु मसीह के नाम से आपको आशीष ஆண்டவர் அவருடைய ஆசீர்வதி परमेश्वर ने आशीष அவருடைய சந்ததி சந்தானம் ஆசீர்வதிக்கும் उनके वंश और संतानों को आशीष कीजिए நாம மகிமைப்படுத்தும் आपका नाम महिमा தாவீதுக்கு ஆணையிட்டீர் அந்த ஆணையில தவறாத ஒரு தேவன் दाऊद से जो शपथ दिया उससे आप ना मुकरे அதற்காக நன்றி சொல்லுங்கள் उसके लिए आपका धन्यवाद கிருபை கூட இருக்கட்டும் आपका कर्म பரமண்டல सब பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் जो आए उनके लिए धन्यवाद பரம தடைபட்டுக்காக ஜெபிக்கிறேன் और जो नहीं आए उनके लिए प्रार्थना கர்த்தர் करते அவருடைய हैं நாளிலே கொண்டு उन्हें आने वाले दिनों में எல்லா लेकर आइए தடைகளை கர்த்தர் மாற்றும் सारे रुकावटों का சபை वजन ஆராதனை கொடுத்தான பாரங்களை கர்த்தர் கொடுப்பீர் परमेश्वर की आराधना का एक बोझ दीजिए தேவனுடைய பரிசுத்தினால் அதை நாம் கனப்படுத்த வேண்டும் என்கிறதாலே ஒரு பாரம் எல்லாரும் கடந்து परमेश्वर के पवित्र दिन का आदर करना ऐसा एक बोझ दीजिए நாம மகிமைப்படுத்தும் केवल अपने नाम ले ஜெபத்தை கேட்டதுக்காக प्रार्थना सुना उसके लिए धन्यवाद இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के पवित्र मीठे नाम से प्रार्थना करते हैं मैं जीव पिता ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்நியனிக்கும் சிநேகம் இன்றும் என்று எப்பொழுதும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். Hallelujah.